மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நான் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஆன்ற குடிப்பிறத்தல் என்பதை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வியானது பெரும்பங்கு வகிக்கின்றது. ஒரு மனிதனினுடைய உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதைத்தான் அந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். சிற்றூர் பகுதியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி எளிமையான வாழ்வு வாழ்ந்து வந்தவர் அந்த ஆசிரியர். தாழ்பால் இல்லாத கதவு, குடிசை வீடு, இதுதான் அந்த ஆசிரியரினுடைய வீடு. சிகாமணியினுடைய தந்தை பண்டுக்கிழவர். சிகாமணி கிணற்றில் நீர் எடுத்து வீட்டில் சேர்க்கும் பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தலைமை ஆசிரியர் காலையில் காயப்போட்டிருந்த தன்னுடைய வேட்டியை காணவில்லை என்று கூறினார். ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே சிகாமணி தான் திருடியிருப்பான் என்று சொன்னார்கள். ஆனால் தலைமை ஆசிரியரால் ஊர் மக்களினுடைய பேச்சை நம்ப முடியவில்லை. சிகாமணியினுடைய மகன் சகாதேவன். அவர் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய பள்ளியில்தான் 4ஆம் வகுப்பு பயில்கின்றான். ஒரு நாள் காலை பள்ளியில் பாடம் எடுக்கும் பொழுது செயல் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற குறளை நடத்தி கொண்டிருந்தார். அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இதுதான் அதனுடைய பொருள். ஆனால் ஆன்ற குடிப்பிறத்தல் என்பதை விளக்குவதில் ஆசிரியர் பல்வேறு குணங்களில் விளக்கி கொண்டிருந்தார். அதனை ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் ஒரு மிகச்சிறந்த குடியானது உன்னிடமிருந்து பிறந்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் அதற்கான பொருளை விளக்கி கொண்டிருந்தார். அதற்கான விளக்கம் தரும் பொழுது சகாதேவனை கவனித்து கொண்டே இருந்தார். சகாதேவனும் இவரை கவனித்து கொண்டே இருந்தான். தந்தை திருடனாக இருக்கலாம், ஆனால் மகன் நல்லவனாக இருப்பான். அதே சமயத்தில் தந்தை நல்லவனாக இருப்பார், ஆனால் அவருடைய மகன் திருடனாக இருப்பான். இந்த பிள்ளை அவருக்கு போய் பிறந்திருக்கின்றதே என்று மக்கள் கூறுவார்கள் என்று அதற்கு ஆசிரியர் விளக்கம் அளித்து கொண்டிருந்தார். அன்புடையவராக இருப்பதும் குடும்பத்தினுடைய தன்னுடைய பரம்பரையினுடைய பழிச்செயல் நீங்குமாறு ஒரு புதிய தலைமுறை முன்னிலிருந்து தொடங்குவதும் தான் பண்புடைமை என்று ஒரு பொது விளக்கம் அளித்தார் ஆசிரியர். ஊர் மக்கள் அனைவரும் சொன்ன மாதிரி சிகாமணி தான் அந்த வேட்டியை எடுத்து வைத்திருந்தான். காலையில் பள்ளியில் நடத்திய திருக்குறளினுடைய விளக்கமானது சகாதேவனை வெகுவாக பாதித்திருந்தது. வீட்டிற்கு வந்தவுடனே முதல் வேலையாக தன்னுடைய தந்தை எடுத்து வந்து வைத்திருந்த வேட்டியை உடனே எடுத்து கொண்டு போய் அங்கிருந்த தன்னுடைய வீட்டின் அருகில் இருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்து, இதனை உடனடியாக கொண்டு போய் ஆசிரியரிடம் கொடுத்துவிடு என்று சொல்லி அனுப்பி வைத்தான். காலையில் நடத்திய பாடத்தினால் அதற்கு மதியமே பலனானது கிடைத்துவிட்டதே என்று அவனுடைய ஆசிரியர் பூரிப்படைந்தார். சொல் என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நேரடியாகவே அவர் உணர்ந்தார். ஆனால் ஊர் மக்களும் சிகாமணிக்கு தண்டனை கொடுப்பதிலும் அபராதம் விதிப்பதிலும் ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு ஆசிரியரும் அவருடைய தந்தை செய்தது தவறு என்று தெரிந்து அதனை அவருடைய ஒரு நல்ல மகன் சரி செய்து விட்டான். விஷயம் எப்படியோ நல்லபடியாக முடிந்துவிட்டது. இதனை இதற்கும் மேலே நீட்டிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்.
திருக்குறள் காட்டுகின்ற வழியில் நடப்பவர்கள் எவ்வளவு ஒரு உயர்ந்த குடியில் பிறந்து வளர்ந்து வாழ்வில் வளம் சேர்ப்பார்கள் என்பதை இந்த கதையின் வாயிலாக நாம் உணர்ந்து கொண்டோம். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது வேற்றுமை இலக்கண பகுதியானது. வேற்றுமை என்ற இலக்கணத்தையும் அந்த வேற்றுமையினுடைய வகைகள் எவை, அந்த வகைகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு அவை அழைக்கப்படுகின்றன, அந்த வேற்றுமைக்கான உருவுகள் என்ன, அவை எந்தெந்த பொருள்களில் வருகின்றன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 84 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வேற்றுமை. வேற்றுமை என்பது வேறுபடுத்தி காட்டுவது. ஒரு பெயர்ச்சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தக்கூடிய முறைதான் வேற்றுமை என்பது. உதாரணத்திற்கு ஒரு உரையாடலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாவை என்பவள் தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்கின்றார். அண்ணன், எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்கின்றாள். என்னவென்று கேட்கின்றாள்? அண்ணன், எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று. உடனே அதற்கு அண்ணன் சொல்கின்றார், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்கின்றார். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்று சொல்கின்றார். அதற்கு பாவை சொல்கின்றாள், என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்று அந்த உரையாடலானது அமைந்திருக்கின்றது. இதனை படித்து பார்க்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள முடியாதவாறு ஒருவித குழப்பம் ஏற்படும். அண்ணன், எனக்கு ஓர் உதவி செய்வாயா? இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன். என் அண்ணனின் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்று இருக்கின்றது. இப்போ இதில் படிக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள முடியாத வகையில் ஒருவித குழப்பமானது இருக்கும். இப்போ அதனை கீழே வேறொரு பத்தியில் மாற்றியமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பார்ப்போம். அண்ணா, எனக்கு ஓர் உதவி செய்வாயா? இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு. இப்போ அதனுடைய பொருளானது நமக்கு மிக தெளிவாக விளங்குகின்றதல்லவா? முதல் பகுதியில் பார்த்தோம் அண்ணன் என்று, ஆனால் இரண்டாவது பகுதியில் பார்க்கும் பொழுது அண்ணா. அதை இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி, இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி மாறுபடுகின்றதா? என் அண்ணன் உள்ளம், அதே என் அண்ணனது உள்ளம் அல்லது என் அண்ணனின் உள்ளம். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்பதற்கும் என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்பதற்கும் வேறுபாடு ஏற்படுகின்றது. இப்போ இதில் பார்க்கும் பொழுது அண்ணன் என்ற அந்த பெயர் சொல்லோடு ஐ, ஆள், கு, இன், அது போன்ற அசைகள், அந்த உருபுகளானது இணைந்து அந்த சொல்லினுடைய பொருளையே பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றது. அண்ணன் என்ற அந்த சொல்லினுடைய பொருளையே பல்வேறு விதமாக வெவ்வேறு விதமாக வேறுபடுத்தி காட்டுகின்றது. அண்ணனை, அண்ணனாள், அண்ணனுக்கு, அண்ணனின், அண்ணனது அப்படின்னு அதனுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுகின்றது. இவ்வாறு ஒரு பெயர்ச்சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தக்கூடிய அந்த முறையைத்தான்
வேற்றுமை என்று நாம் சொல்கின்றோம். பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தக்கூடிய அந்த முறையை தான் வேற்றுமை என்று சொல்கின்றோம். அதற்காக பெயர் சொல்லோடு இணைக்கப்படுகின்ற அசைகளை, அந்த உருபுகளை வேற்றுமை உருபுகள் என்று சொல்கின்றோம். பெயர் சொல்லோடு அந்த பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தக்கூடிய முறையை வேற்றுமை என்று வழங்குகின்றோம். இதற்காக அந்த பெயர் சொல்லோடு இணைக்கப்படுகின்ற அந்த அசைகளை, அந்த உருபுகளை வேற்றுமை உருபுகள் என்று நாம் சொல்கின்றோம். இப்போ உதாரணத்திற்கு சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழுச்சொற்களே வேற்றுமை உருவாக வரும். அவற்றை சொல்லுருபுகள் என்று சொல்வார்கள். இப்போ ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வருகின்றது. அதை ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் என்றால் அதில் கொண்டு என்பது சொல்லுருவாக வந்திருக்கின்றது. சில சமயங்களில் வேற்றுமை உருபுகள் வரும், சில சமயங்களில் சொல்லுருபுகள் என்பதும் வரும். அவையும் அதனுடைய பொருளை வேறுபடுத்துவதாக அமைந்திருக்கும். இதுதான் வேற்றுமை என்பது. புரிந்ததா மன்னர்களே? வேற்றுமை என்றால் என்ன? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்று சொல்கின்றோம். அந்த பெயர் சொல்லோடு இணைக்கப்படுகின்ற அசைகளை என்னவென்று குறிப்பிடுகின்றோம்? வேற்றுமை உருபுகள். புரிந்ததா? நன்றி. வேற்றுமையின் வகைகள். இப்போ வேற்றுமை உருபினுடைய வகைகளை பார்ப்போம். வேற்றுமை என்பதை பற்றி பார்த்தோம். பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை என்று. அந்த வேற்றுமை எத்தனை வகைகளாக இருக்கின்றது என்றால் 8 வகைகளாக இருக்கின்றது. வேற்றுமை எத்தனை வகைகள்? 8 வகைகள். அவை என்னென்ன என்று பார்ப்போம். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று 8 வேற்றுமை வகைகள் இருக்கின்றன. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று 8 வகைகளானது இருக்கின்றன. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் என்பது கிடையாது. எந்தெந்த வேற்றுமைகளுக்கு உருபில்லை? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. மீதம் இடையில் இருக்கக்கூடிய இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை என்று இருக்கக்கூடிய அந்த 6 வேற்றுமைகளுக்கும் உருபு என்பது இருக்கின்றது. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு என்ன? ஐ. மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு ஆள். மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு என்ன? ஆள். நான்காம் வேற்றுமைக்கான உருபு கு. நான்காம் வேற்றுமையின் உருபு கு. ஐந்தாம் வேற்றுமைக்கான உருபு இன். ஐந்தாம் வேற்றுமைக்கான உருபு இன். ஆறாம் வேற்றுமைக்கான உருபு அது. ஆறாம் வேற்றுமைக்கான உருபு என்ன? அது. ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்கான உருபு கண் என்பது. ஏழாம் வேற்றுமைக்கான உருபு என்ன? கண். ஆக வேற்றுமை உருபுகளானது ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்று 6 வகைகளாக இருக்கின்றன. வேற்றுமை உருபுகள் எத்தனை? 6. என்னென்ன? ஐ, ஆள், கு, இன்,
அது, கண் என்று 6 உருபுகளானது இருக்கின்றது. இந்த 6 உருபுகள்தான் பெயர் சொல்லோடு இணைந்து அந்த பொருளை வேறுபடுத்துகின்றது. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இதில் எந்தெந்த வேற்றுமைகளுக்கு உருபு என்பது இல்லை? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு என்பது இல்லை. மீதம் இடையில் இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகளுக்குத்தான் உருபுகள் என்பது இருக்கின்றன. முதல் வேற்றுமை உருபில்லை. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ. மூன்றாம் வேற்றுமை ஆள். நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை கண். எட்டாம் வேற்றுமை உருபில்லை. ஆக வேற்றுமைக்கு உருபுகள் ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்பவை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை என்பது இப்போ பெரும்பாலான சொற்றொடர்கள் என்று பார்த்தால், பெரும்பாலான சொற்றொடர்கள் அனைத்திலுமே எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய இந்த 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலான சொற்றொடர்கள் அனைத்தையும் பார்த்தோம் என்றால் அந்த சொற்றொடர்களே எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய இந்த 3 உறுப்புகளுமே இடம்பெற்றிருக்கும். இப்போ கந்தன் படம் பார்த்தான் என்று இருக்கின்றது. இதில் எழுவாய் கந்தன், பார்த்தான் பயனிலை, செய்யப்படு பொருள் படம். இப்போ அதில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகளும் இடம்பெற்று இருக்கின்றது. இது பெரும்பாலான சொற்றொடர்களில் இந்த 3 உறுப்புகளுமே இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவுமே இணையாமல், எழுவாயோடு வேற்றுமை உருபுகள் எதுவுமே இணைந்து வராமல், அந்த எழுவாய் மட்டும் தனியாக நின்று, எழுவாயோடு எந்த விதமான வேற்றுமை உருபுகளும் வராமல், ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்ற வேற்றுமை உருபுகளானது எவையும் இணைந்து வராமல் அந்த எழுவாய் மட்டுமே தனியாக நின்று, அந்த எழுவாய் மட்டுமே தனியாக நின்று அதனுடைய இயல்பான பொருளை தருவது. அந்த எழுவாய் மட்டுமே தனித்து நின்று அதற்குரிய இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை என்பது. அதில் அந்த எழுவாய் மட்டுமே தனித்து நிற்கும். அதனுடைய இயல்பான பொருள் என்னமோ அந்த இயல்பான பொருளை தரும். அப்படி தனித்து நின்று தன்னுடைய இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை என்பது. இதில் அந்த முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்வார்கள். முதல் வேற்றுமையினுடைய இன்னொரு பெயர் என்ன? எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்வார்கள். உதாரணத்திற்கு பாவை வந்தாள், குமரன் படித்தான், செந்தில் ஓடினான் என்று வருகின்றது. இதில் அந்த எழுவாய் மட்டும் எந்த விதமான வேற்றுமை உருபுகளும் இணையாமல், இப்போ பாவை வந்தாள், அதில் ஏதாவது வேற்றுமை உருபுகள் இருக்கின்றதா? ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்ற வேற்றுமை உருபுகள் இருக்கின்றதா? இல்லை. எந்த விதமான வேற்றுமை உருபுகளும் அதில் இணைந்து வரவில்லை. அப்படி எந்த விதமான வேற்றுமை உருபுகளும் இணைந்து வராமல் அந்த எழுவாய் மட்டுமே, பாவை, அந்த எழுவாய் மட்டுமே தனியாக நின்று தன்னுடைய இயல்பான பொருளை தருகின்றது. என்னவென்று? பாவை வந்தாள். யார் வந்தா? பாவை வந்தாள். அவ்வளோதான். அது மட்டும் தனித்து நின்று தன்னுடைய இயல்பான பொருளை தருகின்றது. இப்போ குமரன் படித்தான். யார் படித்தார்? குமரன் படித்தான். அப்போ அவனுடைய செயலை மட்டும் இயல்பாகவே குறிப்பிடுகின்றது. வேறு எவையும் அதனோடு இணைந்து வரவில்லை.
வேற்றுமை உருபுகளும் அதில் இணைந்து வரவில்லை. இப்படி எழுவாயோடு வேற்றுமை உருபுகள் எதுவுமே இணைந்து வராமல் அந்த எழுவாய் மட்டும் தனியாக நின்று தன்னுடைய இயல்பான பொருளை தருகின்றதென்றால் அதுதான் முதல் வேற்றுமை என்பது. அந்த முதல் வேற்றுமையை என்னவென்றும் குறிப்பிடுகின்றார்கள்? எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்கின்றார்கள். புரிந்ததா மாணவர்களே? எழுவாய் வேற்றுமை என்பது எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். அந்த முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுகின்றார்கள். புரிந்ததா? நன்றி. இரண்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமையை பார்த்தோம். முதல் வேற்றுமைக்கு உருபு என்பதே இல்லை. அது எழுவாயோடு தனித்து நின்று பொருளை தருகின்றது. அதனால் அது எழுவாய் வேற்றுமை. நாம் பார்க்கக்கூடியது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு இருக்கின்றது. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு என்ன? ஐ என்பது. அதுதான் இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு. அந்த இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது கபிலர் பரணர் புகழ்ந்தார். கபிலர் பரணர் புகழ்ந்தார். இதில் வேற்றுமை உருபு இருக்கின்றதா? இல்லை. சரி, இப்போ பாருங்கள். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலர் பரணரை புகழ்ந்தார். இதில் யார் யாரை புகழ்ந்தது? கபிலர் யாரை புகழ்ந்தார்? பரணரை புகழ்ந்து கூறியிருக்கின்றார். சரி, கபிலரை பரணர் புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இதில் யார் யாரை புகழ்ந்தது? கபிலரை யார் புகழ்ந்து சொல்லியிருப்பது? பரணர் புகழ்ந்து கூறியிருக்கின்றார். அப்போ அந்த இரண்டு தொடர்களுக்கும் ஒருவித வேறுபாடு ஏற்படுகின்றது. முதல் தொடரில் கபிலர் பரணரை புகழ்ந்து கூறினார். அதே இரண்டாவது தொடரில் பரணர் கபிலரை புகழ்ந்து கூறுவதாக வந்திருக்கின்றது. அப்போ அந்த இரண்டையும் வேறுபடுத்தக்கூடியது, இரண்டிற்குமான வேறுபாடு எது? ஐ. அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது. அந்த இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது எந்த பெயரோடு இணைந்து வருகின்றதோ, இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது எந்த பெயரோடு இணைந்து வருகின்றதோ அந்த பெயரை செய்யப்படு பொருளாக மாற்றியமைத்து விடுகின்றது. இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார், அது செய்யப்படு பொருள். கபிலரை பரணர் புகழ்ந்தார் என்றால் அங்கே கபிலர் செய்யப்படு பொருளாக மாறுகின்றது. ஆக இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது எந்த பெயரோடு இணைந்து விடுகின்றதோ அந்த பெயரை செய்யப்படு பொருளாக அது மாற்றியமைக்கின்றது. ஆக ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை உருபு. அப்படி ஒரு பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதனால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று சொல்கின்றார்கள். ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக அது வேறுபடுத்தி காட்டுகின்றது. அப்படி வேறுபடுத்தி காட்டுகின்ற காரணத்தினால் இரண்டாம் வேற்றுமையை என்னவென்று சொல்கின்றார்கள்? செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அது செய்யப்படு பொருளை வேறுபடுத்தி காட்டுகின்றது. அந்த இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது எதனோடு இணைகின்றதோ, எந்த பெயர் சொல்லோடு அது இணைந்து வருகின்றதோ அந்த பெயர் சொல்லை அது செய்யப்படு பொருளாக மாற்றியமைத்து விடுகின்றது. அப்படி மாற்றியமைக்கின்ற காரணத்தினால் அதனை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று சொல்கின்றார்கள். புரிந்ததா? இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏன்?
ஏன் அது செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது? ஏனென்றால் இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது அந்த இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது எந்த பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து வருகின்றதோ அந்த பெயரை என்னவாக மாற்றியமைக்கின்றது? செய்யப்படும் பொருளாக மாற்றியமைத்து விடுகின்றது. ஆதலால் ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதனால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று சொல்கின்றார்கள். அடுத்து இரண்டாம் வேற்றுமைக்கான உருபானது ஐ என்பது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமையானது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்ற 6 வகையான பொருள்களில் வரும். எது? இரண்டாம் வேற்றுமை. இப்போ ஆக்கல் உருவாக்குவது, அழித்தல் அழித்து விடுவது, நீக்குவது, அடைதல் சென்றடைவது, நீத்தல் நீக்கிவிடுவது, துறந்து விடுவது, ஒத்தல் அதனை போன்றே இருப்பது, உடைமை அவருக்குரியதாக இருப்பது. இந்த 6 வகையான பொருள்களில் வரக்கூடியது இரண்டாம் வேற்றுமை. இப்போ ஆக்கள் என்பதை பார்ப்போம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணையை அங்கே என்ன வேற்றுமை இருப்பு? ஐ என்ற வேற்றுமை இருப்பு. என்ன பொருள்? கரிகாலன் கல்லணையை கட்டுகின்றார். அப்போ அவர் உருவாக்குகின்றார். அப்போ ஆக்கள், ஆக்கள் என்ற பொருளில் வருகின்றது. அடுத்தது பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். மூட நம்பிக்கைகளை ஐ இரண்டாம் வேற்றுமை இருவு. பெரியார் என்ன பண்ணார்? மூட நம்பிக்கைகளை ஒழித்து விட்டார், நீக்கிவிட்டார். அப்போ என்ன பொருள்? அழித்தல் என்ற பொருளில் வருகின்றது. அடுத்து கோவலன் மதுரையை அடைந்தான். மதுரையை ஐ இரண்டாம் வேற்றுமை இருவு. இப்போ இதனுடைய பொருள், கோவலன் என்ன செய்தான்? மதுரையை சென்று அடைந்து விட்டான். அப்போ அடைதல், அடைதல் என்ற பொருளில் வருகின்றது. சரியானது. அடுத்தது நீத்தல். காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் பதவியை துறந்தார். பதவியை ஐ இரண்டாம் வேற்றுமை இருவு. காமராசர் என்ன பண்ணார்? தன்னுடைய பதவியை துறந்து விட்டார், நீக்கிவிட்டார். தன்னுடைய பதவியை அவர் நீக்கிவிட்டார். நீத்தல் என்ற பொருள். ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உயிரை ஐ இரண்டாம் வேற்றுமை இருவு. தமிழானது நமக்கு நம்முடைய உயிரை போன்றது. அப்போ உயிரை போன்றது, அது போன்று, ஒத்தல் என்ற பொருளில் வருகின்றது. உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். புகழை ஐ இரண்டாம் வேற்றுமை இருவு. வள்ளுவர் எதனை உடையவர்? பெரும் புகழை உடையவர். அப்போ உடைமை என்ற பொருளில் வருகின்றது. ஆக இரண்டாம் வேற்றுமையானது ஆக்கள், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருகின்றது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வரைக்கும் பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது அந்த இரண்டாம் வேற்றுமையானது செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகின்றது. அந்த இரண்டாம் வேற்றுமையானது ஆக்கல், அழித்தல், நீத்தல், ஒத்தல், அடைதல், உடைமை என்ற பொருள்களில் வருகின்றது என்று பார்த்தோம். இப்போ மூன்றாம் வேற்றுமை.
மூன்றாம் வேற்றுமைக்கான உருவுகள் என்பது ஆள் என்பது. ஆள் என்பது மட்டும்தான் மூன்றாம் வேற்றுமைக்கான உருவு என்று இல்லை. ஆள், ஆண், ஒடு, ஓடு இந்த நான்குமே மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகளானது. ஆள், ஆண், ஒடு, ஓடு இந்த நான்குமே மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். புரிந்ததா? இதில் ஆள், ஆண் இந்த இரண்டுமே, ஆள், ஆண் ஆகிய இந்த இரண்டுமே கருவிப்பொருள், கர்த்தாப்பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும். ஆள், ஆண் ஆகிய இரண்டுமே கருவிப்பொருள், கர்த்தாப்பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வருகின்றது. கருவிப்பொருள். கருவிப்பொருள் என்பது முதற்கருவி, துணைக்கருவி என்று இரண்டு வகையாக இருக்கின்றது. கருவிப்பொருள் என்பது முதற்கருவி, துணைக்கருவி என்று இரண்டு வகையாக இருக்கின்றது. ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய இந்த நான்குமே மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். இதில் ஆள், ஆண் ஆகிய இரண்டும் கருவிப்பொருள், கர்த்தாப்பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரக்கூடியவை. இதில் கருவிப்பொருள் என்பது முதற்கருவி, துணைக்கருவி என்று இரண்டு வகையாக இருக்கின்றது. அது முதற்கருவி, துணைக்கருவி என்பது என்ன என்று பார்ப்போம். கருவியே செய்யப்படுகின்ற பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்கின்ற பொருளாக மாற்றமடைகின்றது என்றால் அது முதற்கருவி. இப்போ மரத்தால் சிலை செய்தான். இப்போ இதில் கருவி எது? மரம். அந்த மரத்தினாலேயே என்ன செய்கின்றான்? ஒரு சிலையை செய்கின்றான். அப்போ அந்த மரம் என்ற கருவியே சிலை என்ற அந்த செய்யப்படும் பொருளாக மாறுகின்றது. அது முதற்கருவி. அதே துணைக்கருவி என்பது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது. உளியால் சிலை செய்தான். உளியை கொண்டு பாறையை செதுக்கி ஒரு சிலை செய்கின்றான். அப்போ அந்த உளி என்பது துணைக்கருவி. அந்த துணைக்கருவியை பயன்படுத்தி என்ன செய்கின்றான்? ஒரு சிலை செய்கின்றான். இதுதான் முதற்கருவி, துணைக்கருவி என்று. முதற்கருவி என்பது கருவியே செய்யப்படுகின்ற பொருளாக மாறுவது முதற்கருவி. துணைக்கருவி என்பது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. அடுத்து கர்த்தாப்பொருள். கர்த்தாப்பொருளானது ஏவுதல் கர்த்தா, ஏற்றுதல் கர்த்தா என்று இரண்டு வகையாக இருக்கின்றது. எப்படி கருவி பொருளானது முதற்கருவி, துணைக்கருவி என்று இரண்டாக இருக்கின்றதோ அதேபோல கர்த்தா பொருளும் ஏவுதல் கர்த்தா, ஏற்றுதல் கர்த்தா என்று இரண்டு வகையாக இருக்கின்றது. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கர்த்தா. மற்றவர்களை செய்ய வைப்பது, மற்றவர்களை கொண்டு அந்த செயலை செய்வது ஏவுதல் கர்த்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அப்போ யார் கல்லணை கட்டியது? கரிகாலன் கட்டினார். கரிகாலன் கட்டினார் அப்படின்னா கரிகாலனை போய் கற்களை எடுத்து வைத்து கல்லணையை கட்டினாரா? இல்லை. அவர் மற்றவர்களை ஏவி, மற்றவர்களை பணியை செய்ய வைத்து அந்த செயலை செய்து முடித்தார். பிறரை கொண்டு அந்த செயலை செய்கின்றார். ஆக அது ஏவுதல் கர்த்தா. அதில் தானே செய்வது இயற்றுதல் கர்த்தா. சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றினார். சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்றால் பெரிய புராணத்தை எழுதியது யார்? சேக்கிழார். அவரே இயற்றியிருக்கின்றார், தானே செய்திருக்கின்றார். ஆகவே அது இயற்றுதல் கர்த்தா. ஏவுதல் கர்த்தா அப்படின்னா பிறரை கொண்டு அந்த செயலை செய்ய வைப்பது ஏவுதல் கர்த்தா. தானே அந்த செயலை செய்வது இயற்றுதல் கர்த்தா என்பது. இதில் ஆண் என்ற உருவம் பெரும்பாலும் செயல் வழக்கில் தான் இடம்பெறும். புறந்தூய்மை நீரான் அமையும், நீரால் அமையும் என்று வரும். ஆனால் நீரான் அமையும் என்று ஆண் என்ற உருவம் பயன்படுகின்றது.
அதேபோல் ஒடு ஒடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இவையும் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள்தான். ஒடு ஓடு என்பவை இவை உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். ஆள் ஆண் ஒடு ஓடு இவை மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். இதில் ஆள் ஆண் ஆகியவை கருவிப்பொருள் கருத்தாப்பொருள் ஆகிய இரண்டில் வரும். கருவிப்பொருளானது முதற்கருவி துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. அதே கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா என்று இரண்டு வகையாக இருக்கும். மற்றவர்களை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வேற்றுமை என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்கின்றார்கள். அந்த பெயர் சொல்லோடு இணைக்கப்படுகின்ற அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று குறிப்பிடுகின்றார்கள். வேற்றுமையானது 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று. இதிலே முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. 2 முதல் 7 வரை உள்ள மற்ற 6 வேற்றுமைகளுக்குத்தான் உருபுகள் இருக்கின்றன. அவை ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்று வழங்கப்படுகின்றது. முதல் வேற்றுமை எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணைந்து வராமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. அந்த முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்கின்றார்கள். இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ என்பது. இரண்டாம் வேற்றுமை உருபு எந்த பெயரோடு இணைகின்றதோ அந்த பெயரை செய்யப்படு பொருளாக மாற்றியமைக்கின்றது. ஒரு பெயர் சொல்லை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதனால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று சொல்கின்றார்கள். அந்த இரண்டாம் வேற்றுமையானது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருகின்றது. மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு இந்த 4மே மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள். இதிலே ஆள், ஆண் ஆகிய இரண்டுமே கருவிப்பொருள் கர்த்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வருகின்றது. கருவிப்பொருளானது முதற்கருவி துணைக்கருவி என்று 2 வகைப்படுகின்றது. கருத்தா பொருளும் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா என 2 வகையாக இருக்கின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 84 மற்றும் 85. பக்கம் எண் 84 வேற்றுமை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 85 உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 88. பக்கம் எண் 88 குருவினாக்கள். முதல் வினா எழுவாய் வேற்றுமையை விளக்குக என்பது. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 85 முதல் வேற்றுமை இருக்கின்றதாம். அதில் 2வது வரி எழுவாயுடன் வேற்றுமையுருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு பாவை வந்தாள். அது முதல் வினா. குறித்து கொண்டு குருவினா 1 என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களாம். அடுத்த 2வது வினா 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை என்பது. அதற்குரிய விடையானது பக்கம் எண் 86 4ஆம் வேற்றுமை இருக்கின்றதாம். அதில் முதல் பத்தி 4ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கு என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். அது குருவினா 2. குறித்து கொண்டீர்களாம்.
இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.